வணக்கம். 5 வருடங்களில் நடக்க வேண்டிய குற்றங்கள் 21 நாட்கள்லேயே நடந்துருச்சு அப்படின்னா மக்கள் கோவப்பட மாட்டாங்களா? மக்களினுடைய சார்பாக திமுக உங்களை பார்த்து கேள்வி கேட்காதா? ஏன் நீங்கள் கதறீங்க? எதற்காக இந்த பதட்டம் உங்களுக்கு? நேற்றைய தினம் திருச்சியில் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ பெரிய நிர்வாக சீர்கேட்டை தமிழ்நாடு சந்தித்து வருகிறதே, இது தொடர்பாக ஏதாவது பேசுவார் விஜய் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் நடந்தது என்ன? நான் என்ன கேட்குறேன், இப்போ கோட்டு போடுறதா கோவணம் கட்டுறதா, அதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை. இன்னொன்று நான் கேட்குறேன், கோட்டை பற்றி சொல்கிறீங்க, கருப்புன்னு சொல்கிறீங்க, கருப்பு யாருடைய கலர்னு சொல்கிறீங்க, ஆனால் பெரியாருடைய பெயரை சொல்ல நீங்கள் மறுக்கிறீர்கள். ஏன்? மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் உங்களை மிரட்டுகிறதா? உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதா? பெரியாரை பேரை சொன்னால் வேறு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? தெரியல. நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த கூட்டத்தில், திருச்சி கூட்டத்தில் சொல்கிறீங்க சாதி மதத்தை எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்தே நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சார், என்ன சார் இது? உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நான் காரைக்குடியில் உங்களுடைய கட்சியினுடைய சார்பாக ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினீங்க. அவர் யார்? மறவர் சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா? அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டினீங்க. அவர் பரதவர் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர். ஸ்ரீரங்கத்திலையும் மயிலாப்பூர்லையும் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த நபரை தான் நீங்கள் வேட்பாளராக நிப்பாட்டினீங்க. குளச்சல்ல ஒரு கத்தோலிக்க நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை தான் நீங்கள் நிப்பாட்டினீங்க. நாகர்கோயிலில் ஒரு சிஎஸ்ஐ நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை தான் நீங்கள் வேட்பாளராக நிப்பாட்டினீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் ஏன் திருச்சியை தேர்வு செஞ்சீங்க? உங்களால் சொல்ல முடியுமா? சும்மா சாதியை ஒழிச்சேன், மதத்தை ஒழிச்சேன்னு இந்த மாதிரி வடை சுடாதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு சைதாப்பேட்டையில் அரசு குடியிருப்பு ஒதுக்குவதில் என்ன நடந்தது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏராளமான சமூக ஊடகங்கள் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன இல்லையா? இப்போ நீங்கள் போகிற போக்கில் சாதியை ஒழிச்சேன், மதத்தை ஒழிச்சேன், நீங்கள் பதட்டத்தில் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா இந்த பதட்டம்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்போது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆட்சி. நீங்கள் தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் இருக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக, முக ஸ்டாலின். ஏன் அவங்கள பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க? ஒன்றுமே புரியல எனக்கு. உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இப்போது உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனாலும் முக ஸ்டாலின் திமுக ஆட்சி, நீங்கள் பதட்டத்தில் பயத்தில் நீங்கள் உளறிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்றுமே புரியலை எங்களுக்கு, எதுவுமே புரியலை. நான் இன்னொரு செய்தியை கேட்குறேன் நான் உங்களுக்கு. அதாவது நீங்கள் இப்போ போகிற போக்கில் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான பேசுபொருள் என்ன? பவர் கட்டு இல்லையா? அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மின் மிகை மாநிலமாக மாற்றப்பட்டது திமுக ஆட்சியில். எந்த காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடந்த 5 வருடங்களில் நம்ம சந்திக்கவே இல்லை. நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு 21 நாட்கள்லேயே இன்றைக்கு உங்களுக்கு வாக்களித்தவரை, அதாவது மின்விசிறி இல்லாமல் தொட்டிலில் படுக்க வைத்திருந்த குழந்தை தூங்கலன்னு சொல்லி உங்களுக்கு வாக்களித்த பெண்மணியை உங்களுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டதை தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். இப்போ நான் நினைக்கிறேன், இந்த 200 யூனிட் மின்சாரம் பற்றி நீங்கள் ஏதாவது பேசுவீங்கன்னு நினச்சா, ஒன்று அது 1 மாதமா, இல்லை 2 மாதத்துக்கு 200 யூனிட்டா, அல்லது 1 மாத கட்டணம் அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு வரீங்களா? ஏன்னா திமுகவை பழி சாத்திட்டு இருந்தீங்க, அந்த 1 மாதத்தில் மின் கட்டணம் அப்படிங்கிற முறை கொண்டு வரும்னு. இதை பற்றியெல்லாம் பேசுவீங்கன்னு பார்த்தா அதை பற்றியெல்லாம் பேசலை. ஏன் நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அந்த 200 யூனிட் மின்சாரத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, அதனால் இங்கே பயந்து போயிருக்கிறீங்க. அதுக்கு உடனே என்ன சொல்கிறீங்க? திமுக கொண்டு வந்ததில்ல. இது என்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா சார்? இது யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நிறைய பேசலாம். கலைஞருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இங்கே எல்லாமே மக்களுக்கான நலன்களை பண்ணது எல்லாமே திராவிட கட்சிகள் தான். அதை மறக்க முடியுமா? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன பதட்டத்தில் இருக்கிறீங்க? உடனடியாக என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் செஞ்சது திமுக தான், இல்லை இது கொண்டு வந்தது திமுக இல்லை ஜெயலலிதா, இப்படின்னு ஏதோ பாட்டுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நம்ம என்ன கேட்குறோம்? இந்த 21 நாட்களில் என்ன நடந்திருக்கு? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்த வாரத்தில் சிங்கப்பெண் திட்டம் அறிமுகமாகுது, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? தமிழ்நாட்டு பெண்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா? அது வரைக்கும் நாங்கள் என்ன சார் பண்ணணும்? கேட்குறது புரியுதா? அது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். சார், உங்களுக்கு புரியுமோ புரியாதோ சார், ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி முட்டு கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் 10 வயது பிள்ளைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால், சரி ஒன்றுமில்லை, அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு,
ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போன்னு சொல்லுவாங்களா சார்? நீங்கள் சொல்லுவீங்களா சார்? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மின்வெட்டு நடந்ததுன்னா சரி இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலான்னு சொல்லுவீங்களா சார்? இன்னொன்று நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? உங்களுடைய கூட்டத்தை கவனித்தவர்களுக்கு தெரியும். ஏன் தேர்தல் காலகட்டங்களில் இந்த சில தனியார் ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, ட்ரோன் ஷாட்லாம் போட்டு அவ்வளவு கூட்டம் அப்படின்னு. ஏன் நேற்றைய தினம் அவ்வளோ கூட்டம் உங்களுக்கு வரல? நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கார்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு பிரபலமான தனியார் ஊடகம் சொல்லுது வெயில் கொளுத்துது, அதனால தான் கூட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் 21 நாட்கள்லேயே உங்களுடைய ஆட்சியின் மீது இவ்வளவு வெறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறது? எல்லாத்துலேயுமே தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன, உங்களுடைய கட்சிக்காரங்க இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த வெற்றி பெற்ற பல நபர்கள் இந்து முன்னணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பினுடைய தலைவரை போய் சந்திக்கிறாங்க. என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. வந்தே மாதரம் பாடப்படுகிறது, அதை குறித்து ஒரு கண்டனம் கூட இல்லை உங்ககிட்ட இருந்து. இதோ திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய மத நல்லிணக்கத்திற்கு மிக முக்கியமான இடம், தமிழக மண்ணின் மகத்தான இடம், அந்த இடத்தினுடைய உண்மை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு அனுமதி மறுத்திருக்கிறீர்கள். மொத்தமாக நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக இன்றைக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா அந்த அளவிற்கான பிரச்சனை தமிழ்நாடு இந்த 21 நாட்களில் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத உண்மையிலே உங்கள் மனசாட்சி சொல்லும் இல்லையா? நீங்கள் வெளியே சொல்லலாம் இல்லையே, உங்கள் மனசாட்சி சொல்லும் இல்லையா? இப்போ ஊழலை ஒழிச்சிட்டேன், என்ன சார் ஒன்றுமே புரியல. ஊழலை ஒழிச்சுக்கிட்டேன்னா திருச்செந்தூர் கோயிலில் என்ன சார் நடந்தது? என்ன சார் நடந்தது? ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஒரு தனியார் ஊடகம் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது இல்லையா? இன்றைக்கு அந்த சம்பவத்திற்கு பின்னால் என்ன நடக்கிறது அப்படின்னு உளவுத்துறையை அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அதற்கு பின்னால் அவங்க இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத அந்த மாதிரியான விசாரணைக்குள்ளே அவங்க போயிருக்கிறாங்கிற தகவலையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு 21 நாட்களில் தமிழ்நாடு எந்த காலத்திலும் சந்திக்காத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது அப்படின்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியலைங்கிறது பொருள். அதை மறைச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் திமுக 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 புரியவே இல்லை. எல்லாத்துக்கும் முக ஸ்டாலின். இதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சந்து பொந்துகள்லையும் திமுக போதைப் பொருட்களை எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு இப்போ அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி? 6 மாதம் டைம் சொன்னாங்க, 6 நாள்லேயே இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன சார் இது? ஒன்றுமே புரியல. தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்குறாங்க? ஒரு மாற்றம் வேண்டும் எதிர்பார்த்திருந்திருக்கலாம், அந்த எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு வாக்களித்திருந்திருக்கலாம். அப்படி வாக்களித்தவர்களுக்கு நீங்கள் 21 நாட்களில் கொடுக்கக்கூடிய பரிசா இது தொடர்பாகத்தானே நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும். இல்லை கொஞ்சம் சில சம்பவங்கள் நடந்துருச்சு, நடக்கக்கூடாதது, ஆனால் விரைவில் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதற்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஆறுதலான வார்த்தைகளாவது சொல்லலாம். இது வரைக்கும் நடந்துருச்சு, சரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் சொல்லலாம். இதை விட்டுட்டு திமுக, முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சார் என்ன சார் இது? இதை தமிழ்நாட்டு மக்களை விரும்ப மாட்டார்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றுமில்லைங்க, நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்தது திருச்சியில். இந்த உள்ளே போகிறதுக்கு இந்த தாவேக்கா தொண்டர்கள் முண்டி அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க உள்ளே அனுமதிக்கலை. கையில் தாவேக்காவினுடைய உறுப்பினர் அட்டை வச்சுருக்கிறான். அவன் கத்துறான் திமுக அராஜகம்னு. சார் ஒன்றே மட்டும்தான் சார் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைமையும் சரியில்லை, தொண்டர்களும் சரியில்லை அப்படின்னா தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது சார். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.